டியோக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 45 ஆண்டுகளாக வீதியில் நின்று போக்குவரத்து சேவையாற்றும் ஆட்சி 5ஆம் ஆண்டு பாட புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். பொதுவாகவே வயது வந்தவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்துதான் தங்களுடைய ஓய்வு காலமாக இருக்கட்டும், அவர்களுடைய பொழுதுபோக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செயற்படுவார்கள். ஆனால் வித்தியாசமான முறையில் 86 வயதில் டிராபிக் ஆட்சியாக தன்னுடைய பெயரை பெற்று அவர் தற்பொழுது 5ஆம் ஆண்டு பாட புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார். கேகாலை கெட்டிமுள்ள பண்டாரநாயக்க வித்தியாலய முன்பாக கடந்த 45 ஆண்டுகளாக வீதியில் நின்று அந்த வீதியில் செல்லும் வாகனங்களை நெரிசல் இல்லாமலும் அங்கு விபத்துக்கள் ஏற்படாத வகையிலும் பாதுகாத்து 86 வயது வரைக்கும் இவ்வாறான செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளார். இந்த ஆட்சி குறித்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் தனக்கு 86 வயது வந்துவிட்டது என்று சோர்த்து விடாமல் இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு உதாரணமாக திகழ்ந்து வருகின்றார். பரகமன லில்லி வயலட் என்ற இந்த மூதாட்டியினை கடந்த 45 ஆண்டுகளாகவும் அந்த பாட்டியை தெரிந்தவர்கள் அவரை டிராபிக் ஆட்சி என்றுதான் அழைத்து வருகின்றார்கள். இவருக்கு இந்த செயற்பாடு எப்படி வந்தது என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்னதாக தன்னுடைய மகளை பாடசாலைக்கு கொண்டு சென்ற வேளை வாகனங்களை பார்த்த போதே அவருக்கு இந்த உணர்வு ஒன்று எழுந்துள்ளதாகவும் அதன் பின்னதாக தன்னுடைய மகள் மட்டுமல்லாது அங்கு பாடசாலைகளுக்கு செல்லும் பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை கொண்டு வந்து அங்கு டிராபிக் பாட்டியாக மாறியதாக கூறியுள்ளார். அங்கு நின்று வீதிகளில் போகின்ற வாகனங்களில் நெரிசல் ஏற்படாத வகையில் அனைவருக்கும் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை நிறுத்தி அதற்கேற்றவாறு வாகனங்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும் பலர் கூறி வருகின்றார்கள். ஆகவே குறித்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற பாடசாலை குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் பாதுகாப்பாக கடக்கும் சமூக நடவடிக்கைகளுக்காக காலையில் 6 மணிக்கே செல்ல வேண்டி இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் தான் அங்கு சென்று நின்றால் அவர்களை பாதுகாப்பாக வழி அனுப்ப முடியும் என்பதன் காரணமாகவே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை அவர் முன்னெடுத்து செல்வதாகவும் இவர் சமூகத்தில் ஒரு முன்மாதிரியான பாத்திரமாகவும் திகழ்ந்து வருகின்றார். இதன் காரணமாகவே இவருடைய சேவை குறித்து 5ஆம் தர பாட புத்தகத்தில் அவருடைய வரலாறு எழுதப்பட்டுள்ளதாகவும் அரை நூற்றாண்டாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த மூதாட்டி 5ஆம் தர சிங்கள வகுப்பு புத்தகம் ஒன்றின் ஒரு பக்கத்தில் இடம் பிடித்துள்ளார். வில்லியம் வயலட் என்ற இந்த மூதாட்டி தன்னுடைய 40 வருட சேவைக்காக 2017ஆம் ஆண்டு கௌரவிக்கப்பட்டவர். அதே சமயம் அவர் பல விருதுகளையும் வென்றுள்ளார். மனிதர்களுக்கு சேவை செய்வது என்பது சமுதாய கடமை என்பதை உணர்த்தும் வகையில் இந்த பாட்டியுடைய செயற்பாடு ஆனது பல தரப்பிலும் இருந்து பாராட்டக்கூடியதாகவும் எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக இவர் போன்று வளர்வதற்கு உறுதுணையாக இருப்பதாகவே எண்ணி இவ்வாறு இவர் பாட புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் அவருடைய வரலாறு எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆகவே ஒருவர் ஒரு சாதனையை சாதாரணமாக நிகழ்த்தி செல்ல முடியும். இதன் காரணமாகவும் அவர்கள் பல கடினங்களை எதிர்கொண்டாலும் அவர்கள் ஒரு பாட புத்தகத்தில் இடம் பிடிப்பதற்கென்று தனித்துவமான பண்புகள் இருக்கின்றது. அதற்கமையத்தான் ஒரு பாட புத்தகத்தில் ஒருவருடைய வரலாறை எழுதுவார்கள். குறிப்பாக ஏதாவது பெரிய சாதனை படைத்திருக்கலாம் அல்லது யாரும் கண்டுபிடிக்காத ஒரு விடயத்தினை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறான பட்டியல்களின் மத்தியில் இந்த மூதாட்டியுடைய வரலாறு எழுதப்பட்டது என்றால் அந்த மூதாட்டி அந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் என்பதை உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தே ஓய்வு காலத்தினை நிறைவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த மூதாட்டி 86 வயதாகியும் தான் சோர்ந்து விடாது இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய இந்த செயற்பாடு ஆனது பல தரப்பிலும் இருந்து பாராட்டக்கூடிய வகையில் பல தரப்புக்காரரும் அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.